என்னப்பா யாரு வந்தாலும் முதல்ல பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. 33 வருஷமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். வேற வேற ஃபார்மேட்ல சொல்லிட்டு இருக்கோம். அழகிய தமிழன் படத்துல அண்ணன் சொல்லியிருப்பாரு, நீ நான் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணுன்னு. அப்படி சொன்னா அதுதான் மெசேஜ். திருக்குறளா சொன்னாலும் அதுதான் மெசேஜ். நம்ம எல்லாரும் ஒண்ணு. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துல வணக்கம் சொல்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். என் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே இதுதான் நம்ம ஃபார்மேட். ஆனா இன்னைக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்து பார்த்து ரசிச்ச ஒருத்தர் இந்த மேடையில் இருக்கும்போது அவரை பத்தி சொல்லாம, அவருக்கு வணக்கம் சொல்லாம என்னால போகவே முடியல. எப்படி தர்மத்தாயின் தவப்பொதுல நம்ம அண்ணனோ, தமிழ் தாயின் மூத்த மகன் ஐயா தமிழ் நாஞ்சிலார் அவர்களுக்கு வணக்கம். ஜல்லிக்கட்டு போராட்ட டைம்ல இருந்தே ஜல்லில நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மனுஷன் மட்டும் வயசே ஆக மாட்டேங்குது. நம்ம மாவட்ட அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் காமெடி சென்ஸ் அதிகம். என்ன பார்த்து கடுகு சிரித்துருச்சான். என்ன மனசு இருக்கணும் அந்த மனுஷனுக்கு. பாதி வேலையை அடைச்சிட்டு ஒருத்தன் நிக்கிறான், அவனை பார்த்து கடுகு சிரித்துருச்சான். தமிழகத்துல என்னங்க பிரச்சனை? தமிழகத்துல எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏங்க இப்படி நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு எங்க ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கிறீங்க? எங்க ஆட்சியில ஏதாவது ஒரு குறை சொல்லுங்க. உங்க ஆட்சியில குறை சொல்றதுக்குலாம் எங்க ஐயா வருவாரு. நீங்க பண்ற கூட்டங்களை பத்தி ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன். ஒரு கூட்டம் நடத்தணும்னா என்ன பண்ணோம்? நமக்கு இந்த கூட்டம் இப்படி நடத்தணும், இப்படி ஃபார்மேட் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் கிடையாது. கடந்த 2 வருஷமா அதெல்லாம் மறந்தாச்சு ஆளுங்கட்சி. தம்பி விஜயோட வீடியோ போடுங்க பாப்போம். அங்க என்னென்ன இருக்கோ அது அப்படியே இங்க இருக்கணும். அந்த கூட்டத்தை எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க. அங்க ஒரு பவள விழா பாப்பா இருக்கு. பவள விழா பாப்பா கேட்பாங்க, என்னடா அது? அது என்ன பவள விழா பாப்பா? 75 வயசான எப்படிடா பாப்பா? தாத்தா தானே சொல்லணும். அந்த கட்சி பவள விழா, அதுல 3 வயசு அரசியல் இருக்கு பாரு, அது பாப்பா. அண்ணன் சொல்ற பதிலா அதுக்கு பவள விழா பாப்பாக்கு. அந்த பாப்பா என்ன பண்ணோம், ஊருக்கே அப்பா அப்பான்னு சொல்றாருல ஒருத்தர், அவர்கிட்ட போயிட்டு அது அவருக்கு மட்டும் தான் அப்பா. போயிட்டு அவர்கிட்ட கேட்கும், அப்பா அப்பா விஜயண்ணா பாருப்பா, வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டுருக்காரு, அழகா இருக்குப்பா, ஏத்துக்கோ. அதே மாதிரி நமக்கு ஒரு ரேம்ப் வாக்கு போட்டுக்கோ. அதே மாதிரி ஒரு செல்ஃபி வீடியோ பண்ணிக்கோ. அதே மாதிரி தென்னங்கொலை வாழைக்கொலை புடுங்கிக்கோ. ஏண்டா புடுங்கிக்கோ, எடுத்துக்கோ, போட்டுக்கோ, திருடிக்கோன்றியே, வாங்கிக்கோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை என்னைக்காவது ஒளியுது. இது 75 வருஷ பாரம்பரியம். இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன கேள்வினா, காப்பி அடிக்கலாங்க. காப்பி அடிக்கலாம். ஒரு லிமிட் இருக்கு. என்ன பண்றாங்க, அண்ணன் விஜய் அண்ணன் கேரவன்ல இருந்து கொடி அப்படி சுத்திட்டாராம். அதுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்து, இப்பொழுது முதல்வர் வருவார், எல்லாரும் ரெடியா இருங்க, துண்டெடுத்து சுத்திக்கிட்டே வராரு. ஏன்னா அந்த மனுஷன் நேச்சுரலா பண்ற ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு ரீக்ரியேட் பண்றது கூட தெரியலையா? நேரா ஸ்டேஜுக்கு வராரு. வந்துட்டு 234 தொகுதியிலும் போட்டி போட போறது உங்கள் ஸ்டாலின். அதனால 234 தொகுதியிலும் இந்த விஜய் இந்த முகம் தான் வேட்பாளர் சொன்னா ஓட்டு விழும். 234 தொகுதியிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் சொன்னா எப்படிதான் ஓட்டு விழும்? என் கேள்வி என்னன்னா, ஒரு வீடியோ எடுக்கிறார், செல்ஃபி வீடியோ எடுக்கிறார் பவள விழா பாப்பா. அந்த செல்ஃபி வீடியோல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரே ஆட்டம் குதிக்கிறாங்க. எனக்கு சத்தியமா ஆச்சரியம், எப்படிடா 200 ரூபாய்க்கு இவ்வளவு எனர்ஜி அப்படின்னு. நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஜூம் பண்ணி போட்டானுங்க. பார்த்தா பாக்கெட்ல 150 ரூபாய் வீரன் பாட்டில். ஓஹோ, இவங்க சந்தோஷத்துல போட்ட சரக்குல ஆடிட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் மன்னிச்சிடலாங்க. கடைசியா ஒண்ணு பண்ணாரு முதல்வர், ஞாபகம் இருக்குங்களா? என்ன பண்ணாருன்னு, 234 தொகுதியிலும் நிக்க போறது இந்த ஸ்டாலின் தான் அப்படின்னு சொன்னதோட நிப்பாட்டாம அடுத்த ஒரு லைன் எழுதி வச்சிருந்தாரு. அதை இன்னைக்கு படிக்கல, நாளைக்கு படிப்பாரு. அண்ணன் சொன்ன எல்லாத்தையும் காப்பி அடிச்சார்ல, லாஸ்ட் பாயிண்ட் அது. இந்த திமுக எனும் தீய சக்திக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல போறாரு. ஏண்டா தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி பண்றது எல்லாம் பார்த்து காப்பி அடிச்சீங்களே, நாங்க பண்ணா அது மாசா இருக்கு, நீங்க பண்ணும்போது எல்லாமே தமாசா இருக்கேனா? அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? சரி, தமிழகத்தோட முக்கிய பிரச்சனை என்ன? கஞ்சா. கண்ட பேர்
போதை வஸ்து அடகம்ப்பா. குழந்தைங்க, பொம்பளைங்க, விலங்குகள் கூட விடாம பாலியல் துன்புறுத்தல். நமக்கு அதெல்லாம் முக்கியம். சரி, என்னதாண்டா பிரச்சனை? விசில் விசில் எங்க யாரும் அடிக்க கூடாது. நேரா போயிட்டு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து என்ன வச்சிருந்தாலும் உள்ள விடலாம். ஆனா பேக்கெட்ல விசில் தேடுது போலீஸ். போலீஸோட நிலைமையை பாருங்க, பாவம். என்னடா வச்சிருக்க பேக்கெட்ல? கஞ்சா. என்னடா அது? பவுடரு. அதுடா கழுத்துல விசில். குற்றாவோட புடிச்சு கேட்டு உள்ள போறான். என்னடா இப்படி போட்டீங்களே, விசில் பத்தி அவ்வளவு பயமா கேட்டோன்னு பதில் சொல்றாங்க. அயல் நாட்டுல இருந்து வருவாங்கல்ல, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. எது இப்பதான் இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கண்டுபிடி பொண்ணு. மே மாசம் வெயில் அடிக்கும்ல, பாரு 2026 தான் வெயில் அடிக்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இந்த கோடை காலத்துல பணத்தை போட்டு. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இந்த காசெல்லாம் திமுக கணக்குல வராது. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். எப்பயுமே இந்த மாதிரி போட்டது கிடையாது. தேர்தல் அப்ப போடுவாங்க. ஆனா அப்படியே 2024 இவ்வளவு போடல. என்னடா 2024க்கும் 26க்கும் வித்தியாசம்? அதுவும் தேர்தல் ஆண்டுதான், இதுவும் தேர்தல் ஆண்டுதான் பார்த்தா, இப்போ தாவேகா அரசியல்ல எலெக்ஷன்ல நிக்க போகுது. ஒவ்வொரு கருத்து கணிப்பிலையும் 10% ஜம்ப் பண்ணி தாவேகா மேல போயிட்டே இருக்கு. இத பார்க்கும்போது 10 பக்கு அடிச்சுட்டு அந்த கருத்து கணிப்பு ஏற உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் ஏறிட்டே இருக்கும். அத கவலைப்படாதீங்க, கொடுக்கறது எல்லாம் தாவேகாவோட கணக்கு. திமுக பேர்ல எழுதிடாதீங்க. எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை, பேசிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு இன்னைக்கு வந்து நிறைய கேட்கணும்னு ஆசை. அதனால கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை முடிச்சுக்கிறேன். யார் ஒருத்தர் பேர் சொன்னா எல்லா நல்லவங்க முகத்திலும் சிரிப்பு வருதோ நல்லவன். யார் ஒருத்தர் பேரை சொன்னா எல்லா கெட்ட மனுஷனும் பயம் வருதோ வல்லவன். யாரு ஒருத்தரை எதிர்க்கிறதுக்கு தனியா திராணி இல்லாம ஸ்டேஜ்ல இடம் பத்தாம கூட்டணி போட்டு நிப்பீங்களோ அவன் பேரு வீரன். நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்னா கூட அவரோட கால் கட்டவரன் அளவு கூட வர முடியாது. திருமல பக்கம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். 2026 தேர்தலுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். உங்கள் வாக்கு விசிலுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருமையா நல்ல வேலை விசில் சின்ன கொடுத்தாங்க. நம்மளுக்கு கிரிக்கெட் பேட்டை